ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மட்டன் சேர்வா தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பரோட்டா கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மட்டன் சேர்வா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மசாலாக்களை வறுத்து எடுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்த உடனே 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற இருக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த சேர்வாக்காக. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். அரை மூடி தேங்காயும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாம்னா இந்த தேங்காய் மேலே இருக்கிற அந்த கருப்புக இருக்கிற பகுதியை நீக்கிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம அடுப்பு மேலே ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 2 பிரிஞ்சி இலையை நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. நான் கழுவி வச்சுருக்கிற மட்டன் அதில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் அளவு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1/2 கிலோ மட்டனை 2 வாட்டி உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இந்த மட்டன்லேருந்து நல்லா தண்ணி வருது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயோடவே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா வதக்கி வரும். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயமும் தக்காளியும் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது நம்ம தண்ணி சேர்க்காமல் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்வா கொஞ்சம் திக்காக தான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் மீடியமான அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல தண்ணியாக வேணும்னாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் மட்டன் நல்லா வேகுமோ நீங்கள் அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ 4லேருந்து 5 விசில் வந்தவுடனே ப்ரெஷர் நல்லா தானாக ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா நம்ம குக்கர் மூடியை திறக்கும் போதே சூப்பரான ஒரு வாசனை வருது. நல்லா சூப்பராக நம்ம மட்டன் சேர்வா ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோறும். இது நம்ம இட்லி, தோசை இல்லை பரோட்டா கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூடயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சேர்வா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சுட சுட ஒரு இட்லியோடையோ தோசையோடையோ சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட பரோட்டா கூட சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
எப்போவுமே நம்ம சேர்வான்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமான டிஷ்ஷுன்னு நம்ம நினச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம ஈஸியாக வந்து செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.